அதையும் சொல்லத்துக்கு வந்துக்கிறாங்க பாரு. நீ பயப்படாதே சொல்றதுக்கு தேவ தூதர்கள் வேற யாராலையும் சொல்ல முடியாது. மனுஷன் சொல்லிட்டு போவான், நீ பயப்படாத, கவலைப்படாத, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், அவ்வளோதான், அதோட தான், அங்கேயே தான், நீ பயப்படாத, கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், அவ்வளோதான். சொன்னது தான், காணா போனது தான், அதோட காண போயிடுவாங்க. யாரும் வந்து திருப்பி என்ன எப்படி இருக்கிற, நான் பயப்படாத சொன்ன, நீ பயந்துட்டு இருக்கிறியா, நான் உனக்கு உன் கூட இருக்கிற சொன்ன, நீ எப்படி இருக்கிற அப்படிலாம் கேட்டு நம்மளை கொஞ்சிக்கிட்டு போற தெய்வம் இல்லை. ஆனா இவங்க கொண்டு வர ஆண்டவர் கொடுக்கிற கிருபையில, தெய்வ தூதர்கள் கொண்டு வர கிருபையில ஒரு பலன் இருக்குதுங்க, ஒரு 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 தைரியம் இருக்குதுங்க. அவங்க கொண்டு வர கிருபைக்குள்ளாக ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்கிறது. சோ இங்க வந்து அவர்கிட்ட சொல்றாங்க தேவ தூதர்கள், அவனை நோக்கி, மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாதை எப்படி இருந்திருக்கும்ல அந்த சூழ்நிலையில. அவங்க வந்து ஒரு பதட்டத்துல இருக்கிறாங்க, நான் வெளியில எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு மரியாதை இருந்திருந்தாங்கன்னாக்கா என்ன கெதி ஆயிட்டு இருக்கும், கிழிச்சு தள்ளிட்டு இருப்பாங்க. கிரிட்டிசிசமா, பயங்கர கிரிட்டிசிசம். சும்மா நிக்கிற எனக்கே இவ்வளவு கிரிட்டிசிசம் வருதுன்னா மரியாதை போட்டு எவ்வளவு கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாங்கல்ல. சோ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எப்படிப்பட்ட கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் கைவிட்டாரா? மரியாதை கைவிடவே இல்லை. தெய்வ தூதர்களை அனுப்பி தேற்றி கொண்டே இருந்தாலும் அதுதான் கிருபை. சோ இன்னைக்கு கிருபைன்னு சொல்லிட்டு பாவம் பெருகிட்டே போகக்கூடாது. அந்த கிருபை பெருகிற இடத்துல பாவம் பெருகணும் என்று சொல்லுகிற மாதிரி, அந்த பாவத்துக்காக அந்த கிருபை வரும்போது, ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்போது என் பாவம் பெருகக்கூடாது. நான் ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் பரிசுத்தமாகுதல் பெருகி கொண்டே இருக்கணும். பிரியமானவர்களை இதை தெரிந்து கொள்ளுங்க. சோ தெய்வ தூதர்கள் நம்ம வீட்டுக்கு வரணும். தெய்வ தூதர்கள் வர வைக்கிறதுக்கு என் வீடு பரிசுத்தமா இருக்கணும். தெய்வ தூதர்கள் என் வீட்டுக்குள்ள வருவதற்கு, கிருபையை வச்சுட்டு போறதுக்கு, கிருபையை கொடுத்துட்டு போறதுக்கு, கஷ்டமா, நஷ்டமா, துயரமா, அப்படியே கண்ணீரா இருக்குதா, ஆண்டவரே இது நடக்க மாட்டேதா என் குடும்பத்துல, நான் அதிக நாட்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே, ஆண்டோடைய கிருபை வேணுங்க. ஆண்டோடைய கிருபை வேணும். ஒரு நல்ல மணமகன் கிடைக்கிறதுக்கு ஒரு கிருபை வேணும், நல்ல மணமகள் கிடைக்கிறதுக்கு ஒரு கிருபை வேணும், நல்ல புருஷன், நல்ல மனைவி, நல்ல குடும்பம் அமையறதுக்கு ஆண்டோடைய கிருபை வேணும். சோ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, கர்த்தருடைய கிருபை இருந்தாலே நீ நல்லா இருப்ப. அவங்க வார்த்தையெல்லாம் குப்பை தொட்டியில போட்டுருங்க, கேட்கவே கேட்காதீங்க தயவு செய்து. சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க இது மாதிரி, நீ எல்லாம் பாரு, அதெல்லாம் பாரு, எவ்வளவு கஷ்டப்பட போகுது, நீ எல்லாம் பாரு எப்படி இருக்க போறப்ப, நீ நல்லாவே இருக்க மாட்ட. கர்த்தருடைய கிருபை ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னாக்கா, ஜெபிக்கிறவங்க கிட்ட அந்த கிருபையை யாராலையும் திருட முடியாது, யாராலையும் எடுத்துட்டு போகவே முடியாது, யாரை வந்து நாசம் பண்ணவே முடியாது. இப்படி சொல்லிட்டு போவாங்க பாத்தீங்களா, அப்படியே நாசமா போவப்பாரு, நீ என்ன ஆகுறப்பாரு, நான் உனக்காக ஜெபம் பண்றப்பாரு. இதுல வேற அப்படி சொல்லுவாங்க, உனக்காக நான் ஜெபம் பண்றப்பாரு, நீ கர்த்தர் உன்னை எப்படி அடிக்க. இதெல்லாம் நம்ம கேட்கும் போது ரொம்ப ஒரு ஃபன்னியா இருக்கும், கிண்டலா இருக்கும். ஏன்னா இவங்கன்னா பெரிய கடவுளா நம்மளை பார்த்து இப்படி சொல்லுவதற்கு, அடிக்கிறாங்க பாரு, உன்னை குத்துறாங்க பாரு, உன்னை வெட்டிட்டு வாங்க பாரு, உன்னை நீ என்ன ஆகுற பாரு ஒரே மாசத்துல. ஒன்னும் இல்லைங்க, நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க.